தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்துட்டோம். அவங்க தான் அவுட்டோர் பப்ளிக். இப்போ இந்த ஸ்டேடியத்தில் நிறைய நம்ம வேலூரில் சிஓஇயும் இருக்குது, எஸ்ஹெச்இயும் இருக்குது. எஸ்ஹெச்இயில் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் இருக்குது. சப்போஸ் டோர்னமெண்ட்லாம் நடக்குதுன்னா இதில் யார் இதில் கபடி சூப்பராக விளையாடுவா? தமிழ்நாட்டில் 37 ஏக்கர் பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஸ்டேடியம் நம்ம வேலூரில் இருக்கிற எஸ்டிஏடி ஸ்டேடியம் தாங்க. இப்போ இங்கே என்னென்ன கேம் இருக்குன்னு பார்த்துடலாம். இண்டோர் ஸ்டேடியத்தில் பேட்மிண்டன், வாலிபால், ஹேண்ட்பால், டேபிள் டென்னிஸ், கபடி, பூசோ, கேரம், டெனிகார்டு, இந்த கேம் எல்லாமே இண்டோர் ஸ்டேடியத்தில் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. 6 கோர்ட் இருக்கு சுற்றி மொத்தமே. என்ன எல்லாமே ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் எல்லாமே எல்லா வசதியும் இங்கே இருக்குது. பட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆளுங்க, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஆளுங்க இந்த கோர்ட்டை நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாம் டெவலப் ஆகி எல்லாம் வரலாம். எல்லா வசதியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருமே. மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறீங்க? மந்த்லி வந்து இங்கே 885 ஜிஎஸ்டியோட. ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து பேமெண்ட் கம்மி, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 400 எவ்வளோ, பெரியவங்களுக்கு எவ்வளோ? பெரியவங்களுக்கு வந்து 885, ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து 400 சம்திங் தான். 435. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இண்டோர் ஸ்டேடியம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்ககிட்ட இண்டோர் ஸ்டேடியத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே கேட்டுக்கிறோம். என்னென்ன கேம் இருக்கணும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அவுட்டோர் ஸ்டேடியத்தில் இருக்கோம். அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்கா, இங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் உக்காஞ்சி பார்க்குற அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது அவுட்டோர் ஸ்டேடியத்தில் என்னென்ன கேம்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 400 மீட்டர் மேட் ட்ராக் இருக்குது. ஹாக்கி, பேஸ்கெட் பால், டென்னிஸ், கபடி, பால் பேட்மிண்டன், வாலிபால், ஹேண்ட்பால், ஃபுட்பால், பாக்ஸிங், ஸ்விம்மிங். நீச்சல் இங்கே தான் நீச்சல் அடிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே கிடையாது. அங்கே இருக்குது பாருங்கள் நீச்சல் குளம். அங்கே போய் நீங்கள் நீச்சல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் நீச்சல் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு பசங்க இருக்காங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நீச்சல் கற்றுக்கணுன்னாலும் இங்கே வந்து கற்றுக்கலாம். அதுக்கான ரேட் எல்லாமே நான் அங்கே போய் விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? அக்ஷிதா. அக்ஷிதா, என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். என்ன ப்ராக்டிஸ்க்காக கிரவுண்டுக்கு வரீங்க? இங்கே வந்து எல்லா கேமும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நாங்கள் வந்து கபடிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கபடிக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர் வந்தோம். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இப்போ தான் கிளம்புறோம். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்கள்? டிஎன்கேவிஜி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி. எப்போ டெய்லி எத்தனை மணிக்கு வரீங்க? காலையில்? டெய்லியில் சாட்டர்டே சண்டே மட்டும் வரும். சாட்டர்டே சண்டே மட்டுமா? காலையில் வருவீங்களா இல்லை 2 காலையிலும் வருவீங்களா, ஈவினிங் வருவீங்க? மார்னிங் மட்டும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்டா? நீங்கள் உங்கள் பேர்? நிஷா. நிஷாவா? நீங்களும் கபடி ப்ராக்டிஸ் தானா? இதில் யார் இதில் கபடி சூப்பராக விளையாடுவா? நானே யோகா. நீங்கள் யோகாவா? யோகா உங்கள் மூஞ்ச காட்டுங்க. எல்லாருமே சொல்லுங்க. நல்லா விளையாடுவாங்க. ஸ்வேதா அவங்க நல்லா விளையாடுவாங்க. இவங்க தானா? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. என்னன்னு சொல்றதுனா இவங்க தான் நல்லா விளையாடுவாங்க. இவங்க தான் நல்லா விளையாடுவாங்க. நீங்கள் 2 பேர் போனாலே மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவீங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்களா? கிளம்பிட்டாங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு கிளம்பிடுவீங்க? நாங்கள் 5 o'clock வருவோம். 8 o'clock கிளம்பிடுவோம். 8 o'clock கிளம்பிடுவீங்க. எஸ்டிஏடி, நீங்கள் குரோம்குள்ளே போயிட்டு எஸ்டிஏடி வெப்சைட் போட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இங்கே என்னென்னலாம் இருக்குது, எது இதெல்லாம் நம்ம பே பண்ணோம், பேமெண்ட்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேடியத்தில் மொத்தம் 3 பேருக்கு பிளான் இருக்குங்க. ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, அதுக்கப்புறமா அவுட்டோர் பப்ளிக். அவுட்டோர் பப்ளிக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோர் ஸ்டேடியத்தில் நம்ம ஒரு ஒப்பீனியன் எடுத்திருப்போம். இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், மந்த்லி 800 சம்திங் நான் பே பண்ணுவேன், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 400 சம்திங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதாங்க, அவங்க தான் அவுட்டோர் பப்ளிக். இப்போ இந்த ஸ்டேடியத்தில் நிறைய பேர் டோர்னமெண்ட் நடத்தணும்லாம் ஆசை இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களும் இங்கே வந்து டோர்னமெண்ட் பண்ணலாம். டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், அதுக்கப்புறம் அசோசியேஷன், இவங்க 3 பேரும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்க. பேமெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டு, அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம்
எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குடா. 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. என்னடா சொல்றேன்? ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேள்றா? அப்படின்னா என்னடா? அப்படின்னா என்னன்னா மொத்தம் 3 டைப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். சிஓஇ, சிஓஇனா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதுக்கப்புறமா எஸ்ஹெச் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். சரி, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலா? அதுக்கப்புறம் எஸ்ஹெச் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எக்ஸலன்ஸ். இப்போ சிஓஇனா என்னன்னு சொல்றேன். ஓகே. சிஓஇனா சொல்லு. இதா மந்து போச்சு. என்னது 6th 7th 8th இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டார் குவாலிட்டியை வச்சு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே. அதுல யார் டாப்பரா வராங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறமா எஸ்ஹெச் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். எஸ்ஹெச்ல 7th 8th 9th 11th இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அதே தான் மோட்டார் குவாலிட்டியை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா சிஓஇக்கும் எஸ்ஹெச்சுக்குன்னா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ சிஓஇல ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லி ஜாயின் பண்ற. எக்ஸாம்பிள் டென்னிஸ்ன்னு வச்சுக்க. சரி, நீ டென்னிஸ் விளையாட்டு இருக்க, அது உனக்கு சரியா வரல, தோத்துடுற, வேற ஒண்ணு உனக்கு பிடிக்குது, அதுல நீ போய் ஜாயின் பண்ணி அதுல நீ வின் பண்றதா தான் பண்ணலாம். ஆனா எஸ்ஹெச்ல அப்படி கிடையாது. இப்போ நீ டென்னிஸ்ல ஜாயின் பண்றனா டென்னிஸ்ல மட்டும்தான் விளையாடணும். சரி, சப்போஸ் உனக்கு பிடிக்கல, அது வரல அப்படின்னா வேற ஒரு கேம்லாம் உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் ஃபைனலா எஸ்ஹெச்ஐ வந்து இங்க சொல்றதுக்கு பதில் அது திருப்பதியா ஸ்டேடியம் உக்காந்து பாக்குறாங்களே அந்த இடத்துல போய் சொல்லலாம். ஏன்னா நம்ம பேட்டு பால் கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம், அவங்க கிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும். ஃபைனலா எஸ்ஹெச்இ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எக்ஸலன்ஸ். நம்ம வேலூர்ல சிஓஇயும் இருக்கு, எஸ்ஹெச்இயும் இருக்கு. எஸ்ஹெச்இல கபடி, ஹேண்ட்பால், ஃபுட்பால் இது 3 இருக்கு. சிஓஇல வெயிட் லிஃப்டிங் இருக்கு. சப்போஸ் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றோம், நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தங்கறது ஃப்ரீங்க, ஃபுட்டும் ஃப்ரீ. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கலாம், எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 350 ரூபாய் செலவு பண்றாங்க, மாசத்துக்கு 10,500 ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த 1 டே ஃபுட்ல 4000 கலோரிஸ் இருக்கிற மாதிரி ஃபுட் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஃபுட் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் இருக்குது. சப்போஸ் டோர்னமெண்ட்லாம் நடக்குதுன்னா இங்கே ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா 2000 to 3000 வரைக்கும் ஆடியன்ஸ் இங்கே உட்காந்து இங்கே நடக்கிற மேட்சை பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம இண்டோர் ஸ்டேடியத்தை பார்த்துட்டோம், அவுட்டோர் ஸ்டேடியத்தை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம நீச்சல் குளத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம நீச்சல் குளத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த நீச்சல் குளம் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். காலையில் 6 to 7, 7 to 8, அதுக்கப்புறம் ஈவினிங் 5 to 6. இந்த டைமிங் மெம்பர்ஷிப்புக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம புதுசாக நீச்சல் கற்றுக்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைமிங். இந்த மெம்பர்ஷிப் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு இருக்குது, அப்புறம் 3 மந்த்துக்கு இருக்குது, 6 மந்த்துக்கு இருக்குது, இயருக்கு இருக்குது. நான் மந்த்துக்கும் இயருக்கும் எவ்வளோன்னு மட்டும் சொல்லிடுறேன். மந்த்துக்கு 885, இயருக்கு 5310. அதுக்கப்புறமா இப்போதான் நீங்கள் புதுசாக நீச்சல் கற்றுக்க போகிறீங்க. நீச்சல் கற்றுக்கிறவங்க மினிமம் 7 வயசு, அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அலவுடு. அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு 1770. இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடு ஜிஎஸ்டி. அதுக்கப்புறமா யாருன்னா நேஷனல் பிளேயர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஃப்ரீ, காசு எதுவுமே கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், மண்டே ஆனால் மெயின்டெனன்ஸ் லீவ் இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே வந்துட போகிறீங்க, பார்த்து கரெக்டாக வந்துடுங்க, ஓகேவா? அப்புறம் இங்கே ஃபேமிலி பேக்கேஜும் இருக்குது. இயருக்கு 10,620, 4 பேருக்கு, ஓகேவா? கப்பிள்ஸுக்கு 3,550 இயருக்கு. மெம்பர்ஷிப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் பப்ளிக்காக குளிச்சுட்டு இருக்காங்களே, பப்ளிக்காக குளிக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் இல்லாமல் பப்ளிக்காக வரவங்களுக்கு 59 ரூபாய் வித் ஜிஎஸ்டி 1 ஹவருக்கு. பேட்சாக தான் விடுவாங்க. அதாவது ஒரு பேட்ச் உள்ளே போகிறாங்கன்னா அவங்க முடிச்சிட்டுக்கு அப்புறமா அடுத்த பேட்ச் 1 ஹவருக்கு அந்த மாதிரி தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் கம்பல்சரி, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் டிஷர்ட், லோயர், கேப் கம்பல்சரி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நீச்சல் குளத்துக்கு வரீங்க அப்படின்னா இங்கே ஹேண்ட் கேஷ் கிடையாது, ஒன்று யூபிஐ இல்லைனா கார்டு மட்டும்தான். இப்போ நம்ம பிளான்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம். இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்லாக A to Z எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கனாலும் வந்து கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம், அதுக்கப்புறம் நீச்சல் குளம் எல்லாமே A to Z எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம அரவிந்தன் யூடியூப் சேனலை கேட்டிருக்காது ஆடியோ